நானும் உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். என்ன கேட்டீங்க? உனக்கு நான் குண்டி எழுவணுங்கிற இப்ப மண்டியை போட்டுக்கிட்டு விழுந்தோம். விருந்தோம் ஐயா. ஏன் செய்ய மாட்டியா? டென்ஷன் ஆயிடுவேன். செய்ய மாட்டியா? என்ன செய்ய முடியா? குண்டி எழுவணுமா? கழுவி விட்டேன். அது ஒரு காலம். அப்ப நீ சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்தா என் மருமையை குண்டி எழுவி விட்டேன், தப்பு இல்லை. அப்ப செய்த தாங்களுக்கு இப்ப மனம் வர மறுப்பது ஏனோ? இப்ப செய்யலாம், குண்டி எழுவலாம், பெரிய என்னையா தயக்கம் உனக்கு? குண்டி எழுவருக்கும் உனக்கு முதல்ல குண்டி எங்க இருக்கு அதை சொல்லு. குண்டி எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. திரும்பியா பாப்போம். இப்படி இல்ல, எங்கிட்டு திரும்பியா? குண்டியா இருக்கு குண்டி. என்னையா அது ரெண்டு கொட்டாச்சி மேல வச்சுக்கிட்டு இது குண்டியாக்கு. இதை கழுவுறதுக்கு நான் குண்டாவில் தண்ணி வேற எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஓசு ஓசு என்னத்துக்கு ஓசு? சர்பத்து குடிக்கிற ஸ்டாவில் அப்படி உறிஞ்சு பூ அப்படின்னு வேலை முடிவு வச்சு இதுல இருக்கு குண்டி கழுவணுமா? குண்டி என்னுடைய புஜபல பராக்கர புருந்தி அந்த தேடாடா பெரிய பாகுபலி புஜகல பராக்கிரியமா பாயா. எப்ப நீ இவ்வளவு என்னுடைய தோல் இதை வச்சுக்கிட்டு அப்ப வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வரவேற்பு கொடுக்க மாட்டேன், விருந்தோம்பல் செய்ய மாட்டேன். என்னன்னா அப்படித்தான் அவனை பண்ணக்கூடாது. என்ன ஒண்ணு வாயா இன்னைக்கு வாயா பாத்துக்கோ. நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. யாரா இருந்தா எனக்கு யாரா இருந்தா என்னை பார்த்தால் 39 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது. என் மேல அவ்வளவு மரியாதை.